எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. அதாவது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது தெற்க பார்த்த மாதிரி இருக்குது. இதாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது தெற்க பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் மண் ரோடாக தாங்க இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் தார் ரோடாக மாறும். ப்ராப்பர்ட்டி ரோடு பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 ஃபீட் மினிமம் இருக்குங்க. மேபி 22 ஃபீட் இருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து 20 ஃபீட் மினிமம் இருக்குது. சாரிங்க, 25 அடி ரோடுங்க உங்களுக்கு. ஸோ ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அதுபோல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து நல்ல ஒரு ஹைட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபியூச்சரில் தார் ரோடு போடும்போது கூட நம்மளோட ப்ராப்பர்ட்டி நல்ல ஹைட்டில் தாங்க இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் அவங்க நல்ல ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கார் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஒரு கார் சால்டாக ஏறுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்தளவுக்கு ஸ்லாப்பாக கொடுத்துருக்காங்க காரோட இது கார் ஏறதுக்கு உண்டான ஸ்லோப்பை. தற்சமயத்துக்கு இந்த இடத்துல ட்ரைனேஜ் கிடையாது. அதனால் அவங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கீழே சைடில் அவங்களே பண்ணியிருக்காங்க தற்சமயத்துக்கு. ஸோ ஃபியூச்சரில் வரும்போது உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்துடும். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸில் இருந்து. கார் பார்க்கிங் பாருங்கள், அரௌண்ட் ஒரு 14 ஃபீட் லென்த் வருங்க கார் பார்க்கிங். ஸோ ஒரு 7 சீட்டர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதான் கார் பார்க்கிங் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுபோல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட் செட்டிங் கொடுத்து டெக்ஸ்சர் பெயிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், சைடில் இருந்து காமிக்கிறது உங்களுக்கு. ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாஷிங் மிஷின் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் பாயிண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேப் ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேணா இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. இது வந்து மெயின் டோர் அண்ட் அறுவகாலோட டிசைனுங்க. இப்போ மெயின் டோரோட டிசைன் உள்ளே காமிக்கிறேன். இது அறுவகாலுங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து அட்டாச்சு பண்ணியிருக்காங்க ஒரு விண்டோவை. இது மெயின் அறுவகாலோட டிசைன். டோர் பாருங்கள், மெயின் டோரு இன்னும் வார்னிஷ் பண்ண வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. வார்னிஷிங் மார்க் இருக்குது. ஸோ பாலிஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அதில் ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் ஹால் பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா அகலமாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு 20 ஃபீட்டுக்கு உண்டான ஹால் மாதிரி தெரியாது, அந்தளவுக்கு அகலம் தெரியுது. சைட்லேயே உங்களுக்கு வந்து டிவி யூனிட் கொடுத்துட்றாங்க, ஸ்லாப் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. அதே போல் ஹால்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், இது ஹாலோட ஃபால் சீலிங் ஒர்க்கு. ஹாலுக்கும் பூஜை ரூமுக்கு இடையில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து ஒரு டைனிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு 4 சீட்டர் போடலாம் நீங்கள் தாராளமாக, இல்லை ஒரு 6 சீட்டர் போடலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஹேண்ட் வாஷிங் ஏரியா இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது பூஜை ரூமுங்க. பூஜை ரூம் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுலேயும் டெக்ஸ்சர்லேயே இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. விநாயகர் மாதிரி ஒரு சைடில் பூ மாதிரி பண்ணியிருக்காங்க. இது கிச்சனுங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து ஹால்லேருந்து அங்கே சைடு இல்லை, அது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூமுங்க. இப்போ நம்ம நேராக உள்ள டைனிங் ஹால் ஷோ பண்ணுறோம், இப்படி உள்ளே வந்துட்டேன் நேராக. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பெட்ரூம் கிச்சன் புக் ஷோ பண்ணிடுறேன். கிச்சன் பாருங்கள், கிச்சன் ஒரு காம்பார்ட்மெண்ட் கிச்சன் கொடுத்தாங்க. ஸ்லாப்ஸ் பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாகவே ஸ்லாப்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்லாப்ஸ்லேருந்து ஒரு 4 ஃபீட் 4.5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஆர்ஓ கொண்டான பாயிண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்ஓ ஃபிட் பண்ணிக்கலாம். அதே போல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அரௌண்ட் ஒரு 3 to 4 ஃபீட் உங்களுக்கு வந்து
ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. போட்டு கிரில் போட்டு சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே கிரில் ஃபுல்லாக போட்டாங்க. நீங்கள் இதில் துணி காய வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாங்க. வாஷிங் ஏரியா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் சிமெண்ட் போன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஃபுல்லாகவே கிரில் போட்டாங்க. ஸோ கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம சேஃப்டி பற்றி பயப்பட தேவையில்ல. நம்ம வேணும்னா அப்படியே விட்டுடலாம். மழை தண்ணி உள்ளே வரட்டும்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை எனக்கு மழை தண்ணி வேணும்னா நீங்கள் மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிங்கன்னா வெளிச்சம் மட்டும் உள்ளே வரும், மழை தண்ணி உள்ளே வராது. அப்படியே நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஸ்ட்ரைட்டாக தெரியுது ஃபர்ஸ்ட் பெட்ரூம், இது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் பாருங்க, எல்லாமே ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தான். ஒரு சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ராஃப்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணிட்டாங்க. இதில் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதே போல் வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வைப்பாங்க. ஸோ இது ஓடிஎஸில் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் ஏதாவது வேணுன்னா ஒரு வாஷ் பேஷ் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு வேணும்னா நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது செகண்ட் பெட்ரூம். ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேயும் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படியே பெட்ரூம் பக்கத்துலேயே, சாரி ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே. ராஃப்டர் இப்போ நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்குது. இங்கே பாருங்கள், இது ராஃப்டர். இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாமே பிவிசி டோர் போட்டிருக்காங்க. பெட்ரூமுக்கு எல்லாமே உங்களுக்கு ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆಮೇಲೆ கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஆஃபீஸில் வைக்கிற மாதிரி ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியே மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட ஒன்று தெரியும், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.